லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா மேலே அப்படி என்னதான் வன்மமோ தெரில இந்த முத்துக்குமான் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ணியம் பயலுக்கு இந்த படத்தை பாருங்கள் எல்லாருன்னு பேசியிருக்காங்க. அதாவது சௌந்தர்யா தானே கிச்சன் இன்சார்ஜாக இருக்காங்க. அப்போ பதவி ஏற்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வாரம் நான் வந்து கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறேன், நான் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருப்பேன், அதனால் சக்கரை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடாது, ஏன்னா ஹெல்த் கான்சியஸாக ஃபுட்டு கொடுக்குறேன், அதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த விஷயத்தை இந்த மஞ்சரிக்கு வந்து தெரியுமில்லையா, சௌந்தர்யா மேலே அவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது சாப்பாடு முத்துக்குமரன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ மஞ்சரி சொல்லுது, இந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸு, அதனால் வந்து ஒரு கப் ரைஸுக்கு மேலே யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கிச்சன் இன்சார்ஜ் சொல்லிடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மஞ்சரி எடுக்குது. உடனே முத்துக்குமரன் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி சொன்னால் அவங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். பாருங்கள், அப்படி சொன்னால் சௌந்தர்யா வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு வந்து ரணவ் வந்து பதிலடி கொடுக்குறான். அப்போல்லாம் வந்து அனுப்ப முடியாது, ஏன்னா ஏன் அனுப்ப முடியாது சார் அப்படிங்கிறேன். ஏன் சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்குறேன். ஏன்னா அவங்க தான் நாமினேஷனே இல்லையே, இந்த வாரம் அவங்கள வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ரணவ் சொன்னோடனே இந்த கண்ணியனுக்கு வந்து மூஞ்சி சுருங்கி போச்சு. உடனே சொல்கிறான், வேறு ஏதாவது பண்ணியாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், சௌந்தர்யா வந்து வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டுறாங்க. வேறு ஏதாவது பண்ணியாவது சௌந்தர்யா வந்து வெளியே அனுப்புவானா. உடனே வந்து அதுக்கு ரயான் சொல்கிறார், சிகப்போட்டையா சார், சிகப்போட்டை ஏதாவது ஒன்று பண்ணினா சிகப்பு ஓட்டையை வந்து கொடுக்க வைப்பீங்களா. இந்த ரயானுக்கு எங்கே சிந்தனை போது பாருங்கள். இவங்க எல்லாம் என்னென்னா சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டிட்டு எப்படியாவது சௌந்தர்யா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறணும், சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை, நாங்கள் தான் அறுத்து தள்ளிட்டோம், நாங்கள் தான் உழைச்சி தள்ளிட்டோம், நாங்கள் தான் பிரிக்கி தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே தற்பெருமையும். அதில் இந்த கண்ணியனை பாருங்களேன், ஏதாவது பண்ணி சௌந்தர்யா வெளியேற்றுவானா. இவன் வாயில் என்னென்னா பேசுகிறது பூரா பொய் புறாடு புத்தலாட்டம். சௌந்தர்யா வந்து ஒன்றுமே உழைக்கலாங்கிறான். அப்புறம் நீ தான் ஸ்ட்ராங் பிளேயரு, உடனே பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குங்கிறேன். இவன் ஒரு இந்த மாதிரி ஒரு எச்சப்பையெல்லாம் இருக்கேன்னு வைங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி சௌந்தர்யா மேலே அவ்வளோ தூரம் வன்மா. ஐயோ சௌந்தர்யா அப்படி எப்படி தான் இருக்காலும் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல். ஆமாம் மஞ்சரி, இந்த வாரம் ஓட்டிங் அலைன்ஸ் வந்து பாருங்களேன், மஞ்சரி ரயான் 2 பேர்த்தில் ஒரு ஆள் தான் வந்து வெளியே போவாங்க. நீங்கள் என்ன தான் சௌந்தர்யா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி தலையில் தான் குதித்தாலும் வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.